மீண்டும் ஒரு புதிய சந்தேகம். என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் யாரும் பதில் சொல்கிறதில்ல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருமே சொல்கிறதில்ல, அது அப்பாற்பட்ட விஷயம். அடுத்த கேள்வி, பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் அடிக்கும்போது அந்த கருப்பு கலர் ஓஸில் அந்த பெட்ரோல் நம்ம வண்டிக்கு போகுதா இல்லையான்னு யாருனாலையும் செக் பண்ண முடியாது. அவங்க வெளியே எடுக்கும்போது 2-3 சொட்டு கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பம்புலேருந்து ஓஸ் வழியாக வந்து கடைசியாக நம்ம பங்குக்குள்ள நம்ம பெட்ரோல் டேங்க்கு போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கருப்பு கலர் ஓஸு. இதுக்கு ஒரு மாற்று தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் கலர் ஓஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ஒயிட் கலர் ஓஸு அதே குவாலிட்டியில் போடும்போது அந்த அந்த பம்பிலிருந்து ஓஸ் வழியாக நம்ம டேங்க் விழுகிறத சரியாக பார்க்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுடைய அரசு, அதாவது மத்திய மாநில அரசுகள் நினச்சாங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஓஸ் வந்து செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பெட்ரோல் சில பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லி 200 மில்லி கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணும்போது ஒரு 47 லிட்டரு கொள்ளல உள்ள ஒரு டேங்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டருக்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அந்த கார் ஓனர் என்ன சொன்னார்னா, என் வண்டியே வந்து 47 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்குது, ஆனால் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டருக்கு மேலே காட்டுது. அதே மாதிரி நான் வரும்போதே ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் இருந்தது, அந்த பெட்ரோலையும் கழிச்சு இப்படி அதிகமாக காட்டுதுன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அது நியூஸாக கூட வந்துருந்ததுங்க, சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கையில்லாதனத்துக்கு இந்த ஒயிட் கலர் ஓஸ் போடும்போது நமக்கு கண் கூட பார்க்கலாம். இது வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து ஓகே சொல்லி அந்த ஆப்ஷன் மாற்றினாங்கன்னா அவங்க ஓஸ் வாங்குறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 500 ரூபா கூட செலவாகாது. மீறி போனால் ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும்.